கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன ஆசைன்னா, நம்மள எல்லாரும் நல்லவங்க சொல்லணும். இவங்கள போல நல்லவங்க யாருமே இல்ல. அந்த இடத்துல இல்லன்னா கூட நம்மள பத்தி நெறைய பேர் பேசணும். அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதற்காக நெறைய நற்காரியங்கள் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சர்ச்சோட தேவைகள் சந்திப்பாங்க. நெறைய ஏழைகளுக்கு இறங்குவாங்க. நெறைய ஹோம்ஸ் அனாதை இல்லங்களுக்கெல்லாம் தேவைகள சந்திப்பாங்க. முதியோர் இல்லங்களுக்கு தேவைகள சந்திப்பாங்க. சர்ச்சஸ்க்கு நெறைய ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லைட்ஸு, ஜெனரேட்டர்ஸு, டேபிள், சேர்ஸ் அந்த மாரி நெறைய தேவைகள் சந்திப்பாங்க. இதெல்லாமே எதற்கு நம்ம செய்றோம்னா, நம்மளுடைய பேர் நிலைச்சிருக்கணும். நம்ம இல்லன்னா கூட அந்த பேர் இங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இவரு குடுத்தாருன்னு சொல்லி போட்டிருக்கும். ஏன்னா, அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க பேர் அங்க இருக்கணும்னு சொல்லி நெறைய பேர்த்துக்கு ஆசை. ஆனா உண்மையா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்படி நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்ன்னா, நீங்க சங்கீதம் 37:27 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேனே. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நம்ம என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு தீமையை விட்டு விலகணுமா. நமக்கு ஃபர்ஸ்ட்டு தீமைன்னா என்னன்னே தெரியாது இல்லையா? அதாவது தீமைன்னா என்னன்னா, நம்மளுடைய எண்ணத்துல, பேச்சுல, செயல்ல எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றோம்னா, அதுக்கு நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்றோமா? பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கு. என்ன ஒருத்தன் நல்லவன்னு சொல்லணும். அதற்காக நம்ம ஏழைகளுக்கு இறங்குறோமா? நம்ம வேதத்தை குறித்து நம்ம சொல்றோம் ஆக்சுவலா ஒருத்தவங்கட்ட. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னா, இவங்கள மாரி வசனம் யாருமே சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை சொல்றோமா? இல்ல நமக்கு ஒரு பெருமை இருக்கா? எப்பவுமே அடுத்தவங்கள நம்ம கீழ பார்க்கிறோமா? அடுத்தவங்கள குறித்து புறம் கூறுறோமா? அடுத்தவங்கள எப்பவுமே தவறாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? 3வது மனுஷங்கள குறித்து நமக்கு தெரியுதோ, தெரியலையோ, நமக்கு தெரிஞ்சது இஷ்டத்துக்கு பேசுறது. இன்னும் அநேக காரியங்கள். அதுல ஒரு பொறாமை, கோபம், எரிச்சல், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இந்த மாரி நெறைய காரியங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் வெறுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம நன்மை செய்யணுமா? நம்ம நன்மை செய்றோமா? அது மட்டும் இல்லங்க. கிறிஸ்துவர்களாய் அழைக்கப்பட்ட நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை தான் செய்யணுமா? இல்ல. நம்ம 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தீமைக்கு தீமையையும், உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமலும், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பேதுரு என்ன சொல்றாரு? தீமைக்கு தீமை செய்யாம, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தீமை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு தீமை செய்யாம, நம்மள உதாசீனப்படுத்தும்போது நம்ம அவங்கள உதாசீனப்படுத்தாம, நம்ம சரிக்கு சரி செய்யாம, நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமா? ஆசீர்வாதத்த குடுக்கணுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார்ல, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்ன்னு சொன்னார். நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வாழ்க்கையில மோசே தாங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த எகிப்தியனை கொன்று போடுறாரு. அவங்கள நிமிஷம் ராஜாவா இருக்க வேண்டியவர் அவர் என்ன பண்றாரு,